உங்கள் வீட்டில் பசங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? கத்திரிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, கால்சியம் உள்ளது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க உங்கள் குட்டீஸ் வந்து கத்திரிக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ரைஸில் கூட இதை மிக்ஸ் பண்ணி தரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப்புக்கு வேர்க்கடலையை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வறுபடட்டும். சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் போட்டு கொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்க விடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போடுறேன். இது ரெண்டும் நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் அது கூட சேர்த்துறேன். சேர்த்து நல்லா வதக்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தியும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்து வெங்காயத்தை நம்ம வதக்க விடலாம். வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்க விடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதை மட்டும் சேர்த்து கூடவே நல்லா வதக்க போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அந்த தண்ணி விட்டு கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், நான் இப்போ மூடி போட்டுருந்தேன். அது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் சிம்லேயே வச்சு. தண்ணி வதங்கிடுச்சு. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் தண்ணி. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோன்னு வரும்போது கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும். அவ்வளோதாங்க. இதுதாங்க ஃபைனல் ஸ்டெப். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்கலனா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து கமெண்ட்டில் போடலாம். இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.